ஈரானில் பெண்களுக்கான 6வது ஆசிய மகளிர் கபடி சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெற்றது. இறுதிப் போட்டியில் இந்திய அணியினர் ஈரான் அணியை வென்று தங்கப்பதக்கம் பெற்று நாடு திரும்பினர். சென்னை ஏர்போர்ட் வந்த வெற்றி வீராங்கனைகளுக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அதாவது கோச்சா இல்லாமல் பிளேயராக பார்க்கும்போது 4 டைம்ஸ் இன்டர்நேஷனல் கோல்டு மெடல் எடுத்திருக்கேன். இங்கேருந்து நம்ம சவுத்துலேருந்து நார்த்தில் போய் கொஞ்சம் பண்ணுறதுன்றது ரொம்ப டாமினேஷன் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் லாங்குவேஜ் ப்ராப்ளம் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போது எனக்கு இந்த அளவுக்கு நான் போகிறேன், ஒரு இந்தியன் டீம் கோச்சாக இருக்கேன்னா மெயின் காரணம் எனக்கு ஹிந்தி தெரியறதுன ஒரு அளவுக்கு ஹிந்தி தெரியறதுனால தான் என்னால் மேனேஜ் பண்ண முடியுது. ஏன்னா இந்தியன் டீமில் எடுத்துக்கிட்டிங்கன்னா எல்லாருமே நார்த் இந்தியன்ஸ் தான் மோஸ்ட்லி இருக்காங்க, சவுத் இந்தியன் யாருமே கிடையாது. அதனால் அவங்கக்கிட்ட பேசும்போது ஹிந்தி கம்பல்சரி தெரிஞ்சு ஆகணும், அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. அதனால் இப்போது ஹிந்தி தெரியறதுனால எனக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ், சவுத்துலேருந்து திறமையும் இருக்கணும், லாங்குவேஜும் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் எல்லா விதத்துலையும் சிறந்து இருந்தால் மட்டும்தான் நம்மளால் நார்த்தில் இன்டர்நேஷ்னல் லெவலில் நம்மளால் கொடி கட்டி பறக்க முடியும். மென்டலி ப்ரிப்பேர்டாக இருக்கணும். ஃபஸ்ட்டு என்ன தான் டாமினேஷன் பண்ணாலும் அதை பாசிட்டிவாகவே நம்ம எடுத்துக்கணும். நம்மளை டாமினேஷன் பண்ணுறாங்கன்னா, ஓகே நீ எதுக்காக டாமினேஷன், எனக்கு லாங்குவேஜ் தெரியலன்றதுக்காக டாமினேஷன் பண்ணுறியா, அதில் நம்ம கற்றுக்கிட்டு அவங்க முன்னாடி நம்ம வளர்ந்து காமிக்கணும். நம்மளுக்கு லாங்குவேஜ் பாதி தெரிஞ்சிட்டாலுமே ஆட்டோமேட்டிக்காக நம்ம கேம் நம்மளுக்கு கான்ஃபிடென்ட் வந்துடும். நம்மளுக்கு ஆல்ரெடி நம்மக்கிட்ட திறமை இருக்குது. தமிழ்நாட்டில் இருக்கவங்களுக்கு திறமைன்றது அவங்களுக்கு பை பர்த்லேயே இருக்குது. அந்த லாங்குவேஜ் டாமினேஷன்ன்றதுல தான் நம்ம பாதிக்கு பாதி நம்மளோட கேம் குறைஞ்சிருது. அந்த லாங்குவேஜை கற்றுக்கிட்டாலுமே நம்மளுக்கு கான்ஃபிடென்ட் அதிகமாயிடும். ஹார்ட் ஒர்க் இருக்கணும், கான்ஃபிடென்ட் இருக்கணும், விடாமுயற்சி இருக்கணும்.